வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா. என்னை பார்த்தவும் அன்பு, பாதையில் கொண்டு சேர்த்தவும் அன்பு, பாவியாம் என்னை பார்த்தவும் அன்பு. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சத்தியவசன நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அன்பு கூர்ந்து ஜெபிக்க அன்போடு வேண்டுகிறோம். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்வை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உலகத்தில் இருக்கிற எல்லா வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாகும். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே குறித்து நான் சொல்லும் பொழுது மெய் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நான் சொல்கிறேன். அருமையானுள்ளே, ஒரு மருத்துவர் அல்லது ஒரு வழக்கறிஞர் அல்லது ஒரு போதகர் அல்லது ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது இராணுவ அதிகாரி, இவர்களெல்லாம் நாம் அவர்களுடைய உருவம், தோற்றம் அல்லது பணியை வைத்து நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோம். அப்படியானால் மெய் கிறிஸ்தவர்களை எவ்வாறு நாம் அடையாளம் கண்டுகொள்வது? இதுதான் முக்கியமான ஒரு காரியம். மெய் கிறிஸ்தவனை கண்டுகொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். உலகத்தில் ஏராளமான மதங்கள் இருந்தாலும் இந்த கிறிஸ்தவ மதம் என்பது ஒரு வழியாக காணப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, நம்முடைய ஜீவியத்திலே இன்றைக்கு மெய் கிறிஸ்தவனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்திலே ஏராளமான சபைகள் இருக்கிறது. உலகத்திலே வித்தியாசமான வேத போதனைகள் காணப்படுகிறது. ஆனால் மெய் கிறிஸ்தவம் அல்லது மெய் கிறிஸ்தவன் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகமே அது அஸ்திவாரமாக, அளவீடாக அது காணப்படுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வுக்கும் அல்லது பக்தி நிறைந்த வாழ்வுக்கும் இடையிலே ஏராள முரண்பாடான காரியங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன? மெய் கிறிஸ்தவனுடைய தன்மைகள் என்ன அல்லது மெய் கிறிஸ்தவனுடைய அடையாளங்கள் என்ன? இதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, மெய் கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவரை அறிந்து கொள்வதே அது மெய் கிறிஸ்தவனின் அடையாளமாகும். நீங்கள் யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 3 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வசனத்திலே வேத வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசுவை அறிந்து கொள்வதே மெய்யான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? அல்லது மெய்யான கிறிஸ்தவனுடைய தன்மை என்ன? அல்லது மெய்யான கிறிஸ்தவனை எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்ளலாம்? இதற்கு ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் என்றால், அறிந்து கொள்வது. அருமையானுள்ளே, யோவான் 17ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசுவை அறிந்து கொள்வதே அது நித்திய ஜீவன். அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. தமிழிலே
கர்த்தரை அல்லது தெய்வத்தை கடவுள் என்று சொல்வார்கள். கடவுள் என்றால் கடந்து நிற்கிறவர் என்று பொருள். ஆனால் நம்முடைய வேதாமத்திலே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இம்மானுவேலராக அவர் காணப்படுகிறார். இம்மானுவேலர் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று பொருளாகும். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். பேதுரு இங்கு 2 காரியங்களை சொல்கிறார். ஒன்று கிருபையிலே வளர வேண்டும், இன்னொன்று அங்கே அறிவிலே வளர வேண்டும். கர்த்தரை அறிய வேண்டும். அது என்ன பொருள்? உண்மையாகவே அறிந்து கொள்வது மிக வித்தியாசமான ஒரு காரியம். திருமணத்திற்காக ஒரு மணமகனையும் மணமகளையும் அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். மணமகன் மணமகள் இருவரும் ஒருவரை குறித்த அந்த செய்திகளை அவர்கள் காது வழியாக ஊடகத்தின் வழியாக அநேக காரியங்களை அறிந்து கொள்கிறார்கள். இது அறிவுபூர்வமான ஒரு அறிவு என்று சொல்லலாம். ஆனால் திருமணம் முடித்த பிற்பாடு அவர்கள் பழகிற பழக்கம், அவருடைய உறவுகள், அன்பு கூறுதல், அவருடைய உபசரிக்கிற காரியங்கள், அதே சமயத்தில் ஒருவரை ஒருவர் தாங்குகிற நிலைப்பாடுகள், இவைகளை வைத்து அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக அறிந்து கொள்கிறார்கள். அருமையானவர்களே, யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 39 நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அருமையான என் சகோதர சகோதரிகளே, அறிந்து கொள்வதை நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று அறிவுபூர்வமாக அறிந்து கொள்வது, இரண்டாவது அனுபவ ரீதியாக அறிந்து கொள்வது. லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 27 எம்மாவூருக்கு சென்ற சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் உரையாற்றும் பொழுது மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவரை அறிவதற்கு தெளிவான வழி, மெய்யான வழி என்னவென்றால் வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாமத்தை வாசிப்பதும், அதை தியானிப்பதும், அதை கற்றுக்கொள்வதும், அதை புரிந்து கொள்வதும், அதை கை கொள்ளுகிறதும், இதனாலே நாம் ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம். இந்த அறிவுக்கு பேர், இது அறிவுபூர்வமான ஒரு அறிவாக காணப்படுகிறது. இந்த வேத வசனத்தை ஆவியானுடைய துணையை கொண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அறிவுபூர்வமாய் அறிந்து கொள்கிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27 சொல்கிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறது என்று யோவான் எழுதுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் போதித்தபடியே நாம் அதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கர்த்தரை அறிவுபூர்வமாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் புதிதாய் பிறந்த நீங்கள் வளரும்படி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே நீங்கள் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவரை குறித்து, திருத்துவ தேவனை குறித்து, பிதாவை குறித்து, குமாரனை குறித்து, ஆவியானவரை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் திருவசனத்தின் மூலமாகத்தான் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அது மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? கிறிஸ்து இயேசுவை சரியாக அறிவுபூர்வமாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது, இது மிக அவசியமானது. ஆகவே தான் முதலாவது அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அனுபவத்தின் வழியாக நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் என்பது ஆங்கிலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அறிவும் வேண்டும், அனுபவம் வேண்டும். அறிவு பலருக்கு கிடைக்கலாம், ஆனால் அனுபவமும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் தேவனாயிருக்கிறார். அவர் வெளிப்படுத்தி தன் ஜனங்களுக்கு அறிவுபூர்வமாகவும் அனுபவ ரீதியாகவும் தம்மை காண்பிக்கிறவராயிருக்கிறார்.
யாத்ராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வரை வாசித்து பாருங்கள். மோசே மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே ஒரு முட்செடி எரிகிறது. ஆனால் அது அவிந்தோ அது கருகி போகவில்லை. இந்த ஆச்சரியமான காரியத்தை கண்ட பொழுது மோசே கிட்டே வருகிறார். ஆண்டவர் மோசே மோசே என்று அழைக்கிறார். நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி, உன்னுடைய பாதரட்சியை அவிழ்த்து போடு என்று சொல்லி தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். தான் யார் என்றும் தான் உடன்படிக்கையின் தேவன் என்றும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே படுகிற பாடுகளை அறிந்த தேவன் என்றும் அதே தேவனாய் கர்த்தர் உன்னை மீட்பதற்கு அனுப்புகிறேன் என்றும் அவன் வாழ்க்கையிலே அவனோடு பேசுகிறார். தான் ஜீவிக்கிறார் என்பதையும் தான் செயல்படும் ஆண்டவர் என்பதையும் தான் விடுவிக்க போகிற வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதை காண்பிப்பதற்காக தன்னுடைய பராக்கிரமத்தையும் வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த மனிதன் அறிவுபூர்வமாகவும் அனுபவ ரீதியாகவும் ஆண்டவரை அறிந்து கொண்டான் என்று சொல்லி இதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தை குறித்த அறிவு இருக்கலாம், ஆனால் வேதத்தை அனுபவமாக்குகிற அந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். 2 விதமான மக்களை நான் ஊழிய பாதையிலே பார்த்திருக்கிறேன். ஒரு சில மக்கள் வேத அறிவிலே ஆழமாக இருப்பார்கள். அதாவது தங்களுடைய தலை முழுவதும் வேத வசனங்களினாலும் போதனைகளினாலும் டாக்டரினாலும் அநேகத்தை கற்று அதிலே பெரிய பெரிய நிலையில் இருப்பார்கள். வசனத்தை சொன்னால் அவர்கள் எண்களை சொல்வார்கள், எண்களை சொன்னால் வசனத்தை சொல்வார்கள். அப்படிப்பட்ட அநேக மக்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட அநேக வேத அறிவு படைத்த பலர் ஆண்டவரை அனுபவமாக்கி கொள்வதில்லை, அல்லது வசனத்தை ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி கொண்டு ஆண்டவருக்காக வாழ விரும்புவதில்லை, அல்லது அந்த அனுபவங்களிலே முன்னேறி செல்ல விரும்புவதில்லை. ஆகவே அனுபவத்தை உதறியவர்கள் ஒரு காலகட்டத்திலே வேத வசனங்களால் நிறைந்த அவர்கள் வேத மாணாக்கனாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இன்னொரு மக்கள் இருக்கிறார்கள், வசனத்தையே வாசிக்க மாட்டார்கள், வசனம் என்ன சொல்கிறது என்று கேட்கவும் மாட்டார்கள். தங்கள் வாழ்க்கையிலே அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அனுபவங்கள் வேண்டும், சொப்பனங்கள் வேண்டும், தரிசனங்கள் வேண்டும், வெளிப்பாடுகள் வேண்டும், இப்படிப்பட்ட உன்னத அனுபவம் வேண்டும் என்று அதற்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அருமையானவர்களே, இந்த மக்கள் வேத வசனத்தை உதாசீனப்படுத்தியதினாலே ஒரு காலகட்டத்திலே வேத போதனையிலிருந்தும் தெய்வத்தினுடைய அந்த நம்பிக்கையிலிருந்தும் விசுவாசத்திலிருந்து வழியே போகிறவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு காலகட்டத்திலே இவர்கள் மத வெறியர்களாக மாறிவிடுவார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் மத வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த ரெண்டிலுமே நாம் சமநிலை பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக உங்களுக்கு நான் புத்தி சொல்ல நான் அழைக்கிறேன். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நான் அனுபவங்களை நம்புகிறவன், வரங்களை நம்புகிறவன், வல்லமைகளை நம்புகிறவன், தரிசனங்களை நம்புகிறவன், சொப்பனங்களை நம்புகிறவன், ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்படுத்தல்களையும் அவருடைய விடுதலையும் நம்புகிறவன். ஆனால் இதற்கு மேலாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே வசனத்தை முக்கியத்துவம் படுத்துகிறேன். ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் வேதத்தினுடைய ஒரு வார்த்தை, அதனுடைய ஒரு எழுத்து கூட அது அழியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. வேத வசனம் எப்படிப்பட்டது? ஆவியானவரால் ஆளப்பட்டதான் வேத வசனம். வேத வசனத்தையும் ஆவியானவரையும் நாம் பிரிக்கவே முடியாது. ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு செயல்படுகிறார். வேத வசனமானது ஆவியானவருடைய பலத்தினாலே விதைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே இதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இது மிக முக்கியமாகும். ஆண்டவரை குறித்த அறிவிலும், அதாவது வேத வசனத்திலும் வளர வேண்டும். ஆண்டவரை குறித்த அனுபவங்களிலே வளர வேண்டும். அனுபவங்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஆண்டவரோடு உள்ள உறவிலே,
ஆண்டவர் மேல் உள்ள பக்தியிலே, ஆண்டவர் மேல் உள்ள அன்பிலே, அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதிலே, அவரை நோக்கி உபவாசித்து ஜெபிப்பதிலே, அவருக்கு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை நீங்கள் தத்தம் செய்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இன்று வரையிலும் அவர் நம்மோடு கூட உரையாற்றுகிறவராக, பேசுகிறவராக, செயல்படும் கர்த்தராக அது அவர் காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கர்கள் வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைகளும் அவர்களிடத்தில் உண்டு, தேவனுடைய அனுபவங்களும் உண்டு. புதிய ஏற்பாட்டினுடைய தீர்க்கர்கள், அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய மனிதர்களுடைய வாழ்க்கை அல்லது விசுவாசிகளின் வாழ்க்கையை பார்த்தால் தேவனுடைய வார்த்தைகளும் அவர்களுக்கு உண்டு, அதே சமயத்தில் ஆண்டவர் கொடுத்த அனுபவங்களும் உண்டு. இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே சவுல் என்ற ஒரு மனிதன் காணப்படுகிறான். இவன் அந்நாட்களிலே ஒரு பரிசேயன், கமாலுடைய பாதத்திலே அவன் படித்த ஒரு மனிதன். அவனுக்கு வேதம் நன்றாக தெரியும். ஆனால் ஆண்டவராய் இயேசுவை மேசியா என்று அவனால் ஏற்றுக்கொள்ள அவன் மனது சம்மதிக்கவில்லை. அவனுடைய அறிவும் அதை தடுத்தது. ஆகவே கிறிஸ்துவை மத துரோகியாக, அதே சமயத்தில் கிறிஸ்தவர்களை அவன் என்ன செய்தால் மத துரோகிகளாக அவன் எண்ணி நடத்தினான். பிரதான ஆசாரியரிடத்திலே அவன் கடிதங்களை வாங்கி கொண்டு அவன் சபையை துன்பப்படுத்துகிறான். அநேகரை அடித்தான், துன்பப்படுத்தினான், சிறையிலே தள்ளினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த மனிதன் சீறி எழுந்து சபையை பாழ்படுத்துகிறார். இந்த மனிதனாலே சபை சிதறடிக்கப்பட்டது. ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு இவன் ஒரு காரணமானவன். ஆனால் இவன் வேத அறிவிலே நிறைந்தவன், அனுபவம் இல்லை. ஒரு நாள் தமஸ்குக்கு செல்கிற வழியிலே ஆண்டவராகிய இயேசுவானவர் அவனை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? வெளிச்சம் அவனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. வெளிச்சத்தை கண்ட மனிதன் அவன் கீழே விழுகிறான். குரலை கேட்கிறான், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இப்படி சொன்னவுடனே அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால், ஆண்டவரே நீர் யார் என்றார். ஏனென்றால் இவன் பழைய ஏற்பாட்டினுடைய வசனத்திலே ஊறி திளைத்தவன், கமாலியல் என்கிற வேத பண்டிதனிடத்திலே நன்றாக படித்தவன். ஆகவே வெளிச்சத்தில் பேசுகிறவர் கர்த்தர்தான் என்பதை அறிந்து, ஆண்டவரே நீர் யார் என்றான். உடனே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, முள்ளிலே உதைப்பது கடினமாம் என்றார். அந்த கொஞ்ச நேரத்திலே வேத அறிவிலே சிறந்தவன் ஆண்டவர் கொடுத்த அனுபவங்களை அறிந்தபோது, அதை பெற்றுக்கொண்ட போது கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்டார். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ பட்டணத்துக்குள் செல், அங்கு நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்றார். அருமையானவர்களே, பார்வை இழந்து 3 நாட்கள் புசியாமல் குடியாமல் அவன் அங்கே தங்கியிருக்கிறான். நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலரை தொட்டால் குருடர்கள் பார்வையடைகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சிலரை தொட்டால் இருக்கிற பார்வையும் போய்விடுகிறது. அதற்கு உதாரணம் இந்த சவுல் என்பவன். 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாய், புசியாதவனாய், குடியாதவனாய் ஜெபிக்கிறார். தேவ மனிதனாகிய அனனியா கர்த்தரால் அனுப்பப்பட்டார். இவனை சந்தித்து இவன் தலையிலே கை வைத்து ஜெபிக்கிறார். கண்களிலிருந்து செதில் விழுகிறது. உடனே அவன் தேவனுடைய வார்த்தையை அனனியா மூலமாய் பெற்றுக்கொள்கிறான். பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டான். திருமுழுக்கு பெற்று இயேசுவே தேவகுமாரன் என்று அவன் பிரசங்கிக்க தொடங்கினான். இந்த மனிதனிடத்திலே அறிவு இருந்தது, அனுபவம் இல்லை. ஆனால் அறிவும் அனுபவமும் இணைந்த பொழுது அவன் தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதனாய் மாறினான். புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக மாறினான். புதிய ஏற்பாட்டிலே பெரும்பான்மையான நிருபங்களை அவன் எழுதினான். ஒரு அருமையான நண்பர் சொல்கிறார், கிறிஸ்தவத்திற்கு எலும்பு கூடுகளாகிய அந்த நற்செய்திகளை வைத்துவிட்டு போனார். ஆனால் இந்த பவுல் என்கிற அந்த சவுல் அந்த எலும்பு கூடுகளை தன்னுடைய நிருபங்களாகிய சதைகளை வைத்து அடைத்து நல்ல அழகான ரூபமாக்கினார் என்று சொல்லி எழுதுகிறார். அருமையானவர்களே, சிறிது சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பிரசங்கித்தாலும், ஆண்டவரை பற்றி சொன்னாலும்,
அல்லது நீங்கள் ஒரு ஊழியராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், பேராயராக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற தாயாக இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல நற்செய்தியை சொல்லும் பொழுதோ, திருமுறையை பிரசங்கிக்கும் பொழுதோ, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு வாக்கியத்தை கையாளாமல் உங்களாலே அந்த பிரசங்கத்தை நிறைவாக செய்ய முடியாது. காரணம் என்ன? அந்த அளவிற்கு அறிவும் அனுபவம் படைத்தவனாயிருந்தார். அவன் வாழ்க்கையிலே ஆவியானவர் அடிக்கடி அவனோடு உரையாற்றினார், வழி நடத்தினார், அவனுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார் என்றெல்லாம் திருமுறையிலே காண முடிகிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே சவுலின் அனுபவத்திலே அறிவு இருந்தது. ஆனால் ஆண்டவரால் தொடப்பட்ட பொழுது அவனுக்கு அனுபவம் கிடைத்தது. அறிவும் அனுபவமும் அங்கு இணைந்த போது தேவன் அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய மனிதராக மாற்றினார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேத அறிவினால் மாத்திரம் நிறைந்திருக்கிறீர்களா, அல்லது அனுபவங்களில் மாத்திரம் நிறைந்திருக்கிறீர்களா? அனுபவங்களை நான் மறுக்கவில்லை, அனுபவங்களை நான் தடுக்கவில்லை, அனுபவங்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அனுபவங்களை நான் நம்புகிறேன். ஆனால் நம்முடைய அனுபவங்கள் மெய்யான அனுபவங்களா, அல்லது தேவனுக்கு ஏற்ற அனுபவங்களா, சரியான அனுபவங்களா என்று அதை கண்டுகொள்ள நிதானிக்க வேத வசனம் அது உரைக்கல்லாக மாறிவிடுகிறது. ஒரு நகை நம் கையில் வரும்போது அது உண்மையான தங்கமா போலியான தங்கமா என்று பார்ப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு உரைக்கல்லில் வைத்து அதை உரசி பார்க்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய அனுபவங்கள் சரியானதா, தவறானதா, பிழையானதா, அது மாம்சத்தின்படி வந்ததா, அல்லது வேறு எந்த இருளின் அதிகாரத்தில் வந்ததா என்று ஆராய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தோடு ஒப்பிட வேண்டும். வேத வசனத்துக்கு ஒத்து வராத எல்லா அனுபவங்களும் அது எதிர்மறையான அனுபவங்கள். புதிய ஏற்பாட்டிலே யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 1 to 32 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நிக்கோதேமு என்கிற மனிதன், அவன் யூதர்கள் மத்தியிலே நல்ல ஒரு வேத போதகன், யூதர்களிலே அதிகாரியாயிருக்கிறவன். இவன் பகலிலே ஆண்டவரை பார்க்க வரவில்லை, இரவிலே வருகிறான். இரவிலே வந்து சொல்கிறான், தேவனாகிய கர்த்தர் உம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட அற்புதங்களை நீ செய்ய முடியாது என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் நிச்சயமாகவே தேவ ராஜ்யத்திலே நுழைய முடியாது என்று சொன்னார். அவன் இது எப்படி ஆகும் என்றார். ஒரு மனிதன் தன் தாயின் வயிற்றுக்குள்ளே மறுபடி பிரவேசிக்க கூடுமோ என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்கிறார், நீர் வேத போதகனாக இருந்தும் யூத அதிகாரியாய் இருந்தும் இதை நீ அறியவில்லையா என்று சொன்னார். அப்படியானால் இந்த நிக்கோதேமிடத்திலே அங்கு வேத அறிவு இருந்தது. ஆனால் ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவரின் கிருபையினாலே மறுமறுப்பின் நிச்சயம், அதை புரிந்து கொள்கிற தெளிவு இல்லாமல் இருந்தது. அருமையானுள்ளே, நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே வேத அறிவு எவ்வளவு முக்கியமோ அதே போல வேத அறிவை சார்ந்த நம்முடைய அனுபவங்கள் மிக முக்கியமாகவே அது காணப்படுகிறது. ஆகவே தான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அறிவும் வேண்டும், அனுபவம் வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே நானும் நீங்களும் வளர வேண்டும். அதே சமயத்திலே கிருபையிலும் வளர வேண்டும். அவர் நமக்கு கொடுக்கிற அனுபவங்களிலும் நாம் வளர நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24 to 28 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கு அலெக்சாந்திரியா பட்டணத்திலே பிறந்த ஒரு மனிதன், சாதுரியவான் அப்போலோ என்கிற ஒரு மனிதன். அவன் வேதத்தை கிரமமாக போதிக்கிறவன், வேத வசனத்தை அவன் நன்றாக கற்றுக்கொண்டவன். அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அவனுடைய பிரசங்கத்தை ஆக்கிலா பிரிஸ்கிலா என்கிற இருவர் பவுலின் உடன் ஊழியர்கள் கேட்கிறார்கள். கேட்கும்போது அவனுடைய செய்தியில் உள்ள குறைவை கண்டு கொண்டார்கள். அவனை தனியே அழைத்து சென்று அவனுக்கு சத்தியத்தை விளக்கி சொன்னார்கள். அதற்கு அப்புறம் அவன் இயேசுவே தேவகுமாரன் என்று பிரசங்கிக்கிறான். தர்க்கித்து அநேக திஷ்டாந்தங்களினாலே
ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அருமையானவர்களே, நான் புரிந்து கொண்டது என்ன? இந்த அப்போலோவிடத்திலே வேத அறிவு இருந்தது. வேதத்தை கிரமமாக ஒழுங்காக கற்றுக்கொண்டவன், கற்றுக் கொடுக்கிறவன். ஆனால் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவு, கிறிஸ்து இயேசுவை குறித்த தெளிவு அவனுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போனது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த மனிதன் ஆண்டவரை குறித்த அறிவிலும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அனுபவத்திலும் ஆக்கிலா பிரிஸ்கிலா மூலமாக அவன் வழிநடத்தப்பட்ட போது ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாய் மாறினான். இயேசுவே கிறிஸ்து என்று சொன்னான். தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவன் சாட்சி பகர ஆரம்பித்தான். இந்த மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இணையாக அவன் தேவனால் பயன்படுத்தப்பட்டதை திருமறையிலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போலோவின் வாழ்க்கையிலும் நிக்கோதோமின் வாழ்க்கையிலும் மனந்திரும்பின சவுல் என்கிற அந்த பவுலுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு ஒரு காலத்திலே அறிவு இருந்தது. ஆனால் அனுபவங்கள் கிடைத்த போது பூரணராக கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களாக கிறிஸ்தவ வாழ்வுக்கு பயன்படக்கூடிய மனிதர்களாக மாறினார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கு தேவை. ஆகவே அறிவும் வேண்டும், அனுபவம் வேண்டும். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்பதை அறிந்து கொண்டோம். அறிவு பூர்வமாகவும் அனுபவ ரீதியாகவும் அறிந்து கொள்ள எங்களுக்கு பலந்தாரும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.